வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அறிவியல் தமிழ். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அறிவியல் தமிழ் ஆக்கம் இற்றை நிலை. ஃபஸ்ட்டு அறிவியல் தமிழ் அப்படின்னு பார்க்குற பொழுது ஃபஸ்ட்டு அறிவியல் அப்படிங்கிற போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பொருளை தான் ஆங்கிலத்தில் பரவலாக வந்துச்சு. அதுக்கடுத்து அதனுடைய வளர்ச்சி நிலை எப்படி வந்துச்சு அப்படின்னா கணிதம் அறிவியல் அப்படின்னு சொல்லி பிரித்து வரும் பொழுது சயின்ஸ் அப்படிங்கிற சொல் சோசியல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இதனுடைய வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல் பரவலாக வளர்ந்து வந்துச்சு. அப்படி பார்க்குற போது ஆங்கிலத்தில் என்ன சொல் வந்துச்சு அப்படின்னா விஸ்டம், நாலேஜ் அப்படிங்கிற 2 சொற்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிற பொழுது பரிமேலழகர் அறிவியல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மெய்யறிவு, கல்வி அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்காரு. நாலேஜ் என்பது கல்வி அறிவு என நாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டோம்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அந்த கல்வியினுடைய வளர்ச்சி நிலையை பற்றி சொல்கிற பொழுது இந்த அறிவியல் தமிழ் புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி தமிழ் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்து அதை பற்றி நல்லா விரிவாக கொடுக்குறாங்க. இதுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா வளர்ச்சி நிலை, இந்த அறிவியல் தமிழில் மேம்படுத்துவதற்கு செய்யப்பட்ட வளர்ச்சி நிலை என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அறிவியல் நூல்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழில் எழுதுனாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அறிவியல் நூல்கள் தமிழில் எழுதப்பட்டது. அடுத்தது 2வது கட்டமாக என்ன பண்ணாங்கன்னா முறையான கலை சொல்லாக்க பணிகள். ஒவ்வொரு புதிதாக வரக்கூடிய அறிவியல் சொல்லுக்கு கலை சொற்கள் உருவாக்கப்பட்டது. அதுதான் 2வது இதாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிறுவன ரீதியான நூற்படைப்பு முயற்சிகள் இதெல்லாமே மேற்கொள்ளப்பட்டது. அந்த வளர்ச்சி நிலை அடிப்படையில் பார்க்குற பொழுது இதனுடைய தோற்றம் வளர்ச்சி எப்படி பார்க்குற 150 ஆண்டு கால வரலாற்று பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதை பற்றின கருத்துக்கள் எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குற போது பார்த்திங்கன்னா ராமசுந்தரம் அவர்கள் எழுதிய தமிழில் கலை சொல்லாக்க முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையின் மூலமாக அறிவியலில் தமிழாக்க வரலாற்றுக்கு மிகவும் பயன்படும் பல தகவல்களை ராமசுந்தரம் அவர்கள் தர்றாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா 6வது 7வதுல என்னது பள்ளி புக்கில் சயின்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழில் அறிவியல் நூல்கள் பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது, எழுதப்பட்டன அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன புக்குகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 1832 ரேனியஸ் பாதிரியார் எழுதிய பூமி சாஸ்திரம், 1849 இலங்கையில் வெளியான பாலகணிதம், அடுத்தது 1855 டாக்டர் கரோல் அவர் எழுதிய இயற்கணிதம். இந்த நூல்கள் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா இலங்கையில் வாழ்ந்த அமெரிக்கரான டாக்டர் சாமுவேல் கிரீன் என்பவர் வேதியியல், ஆங்கில மருத்துவம் முதலிய பாடங்களை தமிழில் கற்பித்தார். இந்த வேதியியலையும் ஆங்கில மருத்துவத்தையும் எதில் கற்பித்தார் அப்படின்னா தமிழில் கற்பித்தார். யார் அப்படின்னா டாக்டர் சாமுவேல் கிரீன். இவருடைய பங்கு அளவிற்கரியது அப்படின்னு சொல்லலாம். 1850 80 வரைக்கும் பல மருத்துவ நூல்களை தமிழாக்கம் செஞ்சுருக்கார். பல நூல்களை தமிழாக்கம் செஞ்சவர் யார் அப்படின்னா டாக்டர் சாமுவேல் கிரீன். டாக்டர் கிரீன் தமது மொழிபெயர்ப்புக்கு பயன்படும் வகையில் அறிவியல் கலை சொற்களை தாமே உருவாக்கியது மட்டுமின்றி அதற்கான அறிவியல் கலை சொற்களையும் உருவாக்குவதற்கான சில நெறிமுறைகளையும் கொடுத்திருக்காரு. அதான் இதை முதலே சொல்லிட்டு இவருடைய பங்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா அதனுடைய வளர்ச்சி நிலை, தோற்ற வளர்ச்சி நிலை இந்த 19ஆம் நூற்றாண்டும் 20ஆம் நூற்றாண்டும் சொல்லலாம். அப்படி பார்க்குற பொழுது பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய நூற்றொகை விளக்கத்தை சொல்கிறாங்க. முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலை சொல்லாக்க பணி, முறையான கலை சொல்லாக்க பணி எப்போ தோன்றுச்சு அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கியச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாஜியும் வெங்கட சுப்பையரும் சேர்ந்து சேலத்தில் 1916 தமிழ் சாஸ்திர பரிபாச சங்கத்தாரின் பத்திரிகை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தோற்று வச்சிருக்கார். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலை சொல்லாக்க பணியில் முதல் கூட்டு முயற்சியை இந்த செயல்பாடு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்னது 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் ஏற்பட்டது என்ன அப்படின்னா 1916 தமிழ் சாஸ்திர பரிபாச சங்கத்தாரின் பத்திரிகை அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிறுவியிருக்காங்க. அடுத்தது சென்னை மாநில கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் 1923 நடந்த கூட்டம் ஒன்றில் வெர்ன்க்ளர் சயின்டிஃபிக் டேர்ம்
கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் 1930 சென்னை அரசு சட்டச்சொல் அகராதி ஒன்றையும் வெளியிட்டது. 1931 டிவி சாம்பசிவம் பிள்ளை அறிவியல் கலை சொற்களை கொண்ட அகராதி ஒன்றை 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலை சொல்லாக்க பணியில் ஒரு முக்கியமான வளர்ச்சி அப்படின்னா 1932 சென்னை அரசாங்கம் ஒரு கலை சொல்லாக்க குழு அமைத்தது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குழு அமைப்பாங்கள்ல, அப்படி பார்க்குற போது 1932 சென்னை இது ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதன் சார்பில் கலைச்சொல் பட்டியலில் சுமார் 7400 சொற்கள் கொண்ட இடம்பெற்ற ஒரு தொகுதியை கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1936 கலைச்சொல்லாக்க மாநாடு ஒன்று சென்னையில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டை ஒட்டி கலைச்சொல் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 5300 சொற்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்துட்டோம்னா 1940 கலை சொல்லாக்க குழுவை சென்னை அரசு நியமிச்சிருக்கு. அடுத்தது சென்னை தமிழ் பாதுகாப்பு கழகத்தினர் நகர நாட்டாண்மை கழக ஆட்சி முறை சொல் அகராதி ஒன்று 1941 வெளியிட்டிருக்காங்க. அப்படியே ஒன் பை ஒன்னாக அது வளர்ச்சி பெற்றிருக்கு. முக்கியமாக என்னது, கடந்த 35 ஆண்டுகளில் அரசும் தனியார் நிறுவனங்களும் கலை சொற்களை உருவாக்குவதற்கு அறிவியல் நூல்களை பதிப்பிப்பதற்கும் பல முயற்சிகள் மேற்கொண்டன. இதில் கடந்த லாஸ்ட் 35 ஆண்டுகளை சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா அவ்வப்போதைய அரசியல் சூழ்நிலைக்கேற்ப சில சமயங்களில் சுறுசுறுப்பும் சில சமயங்களில் சோர்வும் காணப்பட்டாலும் பணி தொடர்ந்து நடந்து வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கவழிகளில் கணிசமான முன்னேற்றம் கண்டிருக்கிறோமா என்பது பற்றிய ஆய்தல் பார்த்தோம்னா காய்தல் உவத்தல் அகற்றி சற்று துணிவோடும் தொலைநோக்கோடும் ஆய்வது நமது அடுத்த முயற்சிகளுக்கு அது பயன் தரும் வகையில் அமைய துணை செய்யும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதற்கு முதற்படியாக 1940 முதல் இன்று வரை கண்ட வளர்ச்சியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கல்வி தமிழ் வளர 1947 தொடர்ந்து பணியாற்றி வரும் நிறுவனமாக எதை சொல்கிறாங்க, தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்நிறுவனம் வெளியிட்டிருக்கும் பொதுவான கலைக்களஞ்சிய தொகுப்புகள் மொத்தம் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் கலைக்களஞ்சியம் அப்படின்னா 10. இந்த மாதிரி 20 தொகுப்புகளும் அறிவியல் துறைகளை தமிழில் படைக்க செய்த முறையான முயற்சிகளில் முன்னோடியானது என்ற அளவிலும் பெரும்பாலும் எல்லா துறைகளிலும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, தொட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறத்தாழ 25,000 துறை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று கூறப்படுகிறது. கல்வித்தமிழ் ஆக்கப்பணியில் தொடர்ந்து செயலாற்றி வரும் மற்றொரு நிறுவனம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அந்த தமிழ் வளர்ச்சி கழகம். அடுத்து இன்னொரு நிறுவனத்தை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம். தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம். இந்த நிறுவனம் இந்த பேர் முதல்ல வரல, பல வளர்ச்சி நிலைக்கு அப்புறம் தான் இதனுடைய பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா முதல்ல கல்லூரி தமிழ் குழுவும் அடுத்தது தமிழ் வெளியீட்டு கழகமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னவா பேர் பெற்றிருக்கு, தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்னு வந்திருக்கு. மேலே சொன்னது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னா சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸும் அறிவியல் தொழில்நுட்ப துறைகளில் பல நூல்களை வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனத்தினர் சமூக இயல் அரசியல் போன்ற கல்வி தமிழ் துறைகளில் பல நூல்களை வெளியிட்டுள்ளனர். இப்போ நம்மளுக்கு போர்ஷன்ஸ் பார்க்கும்போது இந்த புக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா தென் தமிழ் புத்தக நிறுவனம் 200க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை வெளியிட்டிருக்கு. அவற்றுள் 30% அறிவியல் நூல்கள் இடம்பெற்றிருக்கு. தென் மொழிகள் புத்தக நிறுவனம் 200க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை வெளியிட்டுள்ளது. அதில் 30% அறிவியல் நூல்களை தென் மொழிகள் புத்தக நிறுவனம் வெளியிட்டிருக்கு. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா தமிழில் அறிவுத்துறைகள் வளர மிக சிறந்த சாதனமாக தரமும் நுட்பமும் கொண்ட 1949 தொடர்ந்து பணிபுரிந்து வருவது கலைக்கதிர் அப்படிங்கிற ஒரு மாத இதழ். எந்த வருஷத்துலேருந்துன்னா 1949 கலைக்கதிர் மாத இதழ். இன்னொரு இதழ்கள்லாம் சொல்லுவாங்க, என்னென்னா விஞ்ஞான சுடர், அப்புறம் வளரும் வேளாண்மை, கால்நடை கதிர். இந்த இதழ்கள் குறிப்பிடத்தக்கவை. அடுத்தது முக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் இன்று 28 மொழிகளில் ஒரு திங்கள் இதழை நடத்தி வருது. கொரியர் அப்படிங்கிற ஒரு பெயரில்
கொரியர் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு திங்கள் இதழை மாத இதழை நடத்தி வருது. எத்தனை மொழிகள்னால் 28 மொழிகள். அந்த 28 மொழிகளில் தமிழும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதழ் அறிவியல், சமூகவியல், கலை ஆகிய பல துறைகளில் அண்மை காலங்களில் ஏற்படும் புதுமைகளையும் கண்டுபிடிப்புகளை சொல்லும் வாய்ப்புடையது. எனவே உயிர் துடிப்புள்ள அறிவியல் உலகோடு தமிழுக்கு தொடர்பு ஏற்படுத்தும் பணியை 1967ஆம் ஆண்டு முதல் இவ்விதழ் செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கதை, கவிதை, பொதுத்துறை செய்திகள், கட்டுரை தாங்கி வரும் பத்திரிகைகளும் நாளிதழ்களும் அறிவியல் கட்டுரைகளை அவ்வப்போது வெளியிடுகின்றன. அடுத்தது பார்த்துட்டோம்னா அண்மை காலத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அறிவியல் தமிழ் ஆக்கத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டி வருகிறது. இன்றைய சூழ்நிலையில் அங்குதான் ஒரு அறிஞர் குழு முறையாக இப்பணியில் ஈடுபட்டுள்ளது. கலை சொற்களை உருவாக்குதல், பிறரால் உருவாக்கப்பட்ட சொற்களை தொகுத்தல், அறிவியல் தமிழாக்கத்திற்கான கருத்தரங்குகளை நடத்தல், அடுத்தது அறிவியல் துறைகளில் நூல்கள் எழுதுவதற்கு ஊக்கமும் ஊதியமும் அளித்தல் போன்ற பணிகளை இந்த குழு செயல்பட்டு வருகிறது. தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில் பார்த்துக்கிட்டோம்னா இலங்கையினுடைய முக்கிய பங்காக சொல்லலாம். என்ன அப்படின்னா, இலங்கையில் தாய்மொழி கல்வியில் தான் பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அவங்க 1955 தன்மொழி அலுவலகம் ஒன்றை இலங்கை அரசு நிறுவியது. அதில் என்ன பண்ணாங்கன்னா, அரசு கர்ம மொழி திணைக்களம் என்ற நிறுவனமும் கல்வி வெளியீட்டு திணைக்களம் என்ற நிறுவனமும் பல கலைச்சொல் தொகுப்புகளை வெளியிட்டிருக்கு. அறிவுத்துறைகளில் கணிசமான அளவில் நூல்களை அறிவியல் துறைகளில் கணிசமான அளவில் இலங்கை அரசு பல நூல்களை வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கலை சொல்லாக்க வளர்ச்சி முயற்சி இதுவரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, பல முன்னேற்றங்களை அடைஞ்சிக்கிட்டு தான் வருது. அப்படி பார்க்குற பொழுது கலை சொல்லாக்க முயற்சி இதுவரை என்ற தலைப்பில் டாக்டர் ராதா செல்லப்பன் எழுதியிருக்கார். அதில் 200க்கு பக்கமான கலைச்சொல் தொகுப்புகளையும் அவற்றில் இடம்பெற்ற சொற்களின் எண்ணிக்கையும் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கலை சொல்லாக்கம் இன்றைய நிலையில் எப்படி வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறதுல ஒரு முதல் பகுதி தான் பார்த்துருக்கோம். அப்படி பார்த்துக்கிட்டோம்னா, அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இந்த சயின்ஸு டெக்னாலஜி அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு விஸ்டம் அப்படிங்கிற ஒரு பேர் விஸ்டம் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பரிமேலழகர் மெய்யறிவு கல்வியறிவு அப்படிங்கிற 2 சொற்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். அதில் கல்வி அறிவு தான் என்னது அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்தது அதில் முக்கியமான அதனுடைய வளர்ச்சி நிலைக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா, அறிவியல் நூல்களை தமிழில் எழுதினாங்க, அதற்குண்டான கலை சொற்கள் உருவாக்குனாங்க, பல நூற்படைப்புகளை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய வளர்ச்சி நிலைன்னு பார்க்கும்போது 150 ஆண்டுகள் வரலாற்று பின்னணி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்னென்னா, தமிழில் கலை சொல்லாக்க முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை ராமசுந்தரம் அவர்கள் எழுதினதை பற்றி பார்த்தோம். அடுத்தது என்னென்ன நூல்கள் வந்துச்சு அப்படின்னு ஒரு இயர் வைஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 புக்கு, பூமி சாஸ்திரம், அடுத்தது பாலகணிதம், இயற்கணிதம் அப்படிங்கிற நூல். அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, டாக்டர் சாமுவேல் அவருடைய பங்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னோம். என்ன அப்படின்னா, அவர் பல நூல்கள் மருத்துவ நூல்களை தமிழில் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா, அதுக்குண்டான கலை சொற்களையும் அவரே எழுதினார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டில் அதன் தொடக்கத்திலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் பார்க்குற போது பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய நூற்றொகை விளக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா, அந்த தமிழ் சாஸ்திர பரிபாசை சங்கத்தார் நடத்திய பத்திரிகை பற்றி சொன்னாங்க. ஒரு கூட்டு முயற்சியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கலை சொல்லாக்கத்துக்கு அரசு என்ன பணியாற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சென்னை அரசாங்கம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோன்னா, அப்புறம் சைவ சித்தாந்தம், அதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் போயிடுச்சு. அடுத்தது தமிழ் வளர்ச்சி கழகம் வளர 1947 இருந்தே பணியாற்றி வந்த நிறுவனம்னு தமிழ் வளர்ச்சி கழகத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது தமிழ் பாடநூல் நிறுவனத்தை பற்றி பார்த்தோம்.
அடுத்தது சைவ சித்தாந்த கழகம், சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்னென்னவெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்னென்ன இதழ்கள், முக்கியமாக என்னென்ன இதழ்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலைக்கதிர் இதழ், அடுத்தது விஞ்ஞான சுடர், வளரும் வேளாண்மை அப்படிங்கிற இதழை பார்த்தோம். முக்கியமாக ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் வந்து கொரியர் அப்படிங்கிற தலைப்பில் 28 மொழிகள் பற்றிய கருத்துக்களை மொழிகளில் வந்து ஒரு திங்கள் இதில் நடத்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு 1 மார்க்காக கேட்கலாம். அந்த கலைக்கதிர், அடுத்தது இந்த கொரியர் யார் உருவாக்குனாங்க, எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அடுத்தது எந்த பல்கலைக்கழகம் வந்து அறிவியல் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை சொல்லலாம். அடுத்தது முக்கியமாக இலங்கை பற்றி சொல்லலாம். 1955 தன்மொழி அலுவலகம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். பல நூல்களில் அறிவியல் துறைகளில் பல நூல்களை இலங்கை அரசு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா கலை சொல்லாக்க முயற்சி இதுவரை அப்படிங்கிற தலைப்பில் டாக்டர் ராதா செல்லப்பன் எழுதியிருக்காரு. என்ன கட்டுரை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அறிவியல் தமிழ் ஆக்கத்தில் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா இன்றைய நிலையில் ஒரு பகுதி தான் பார்த்துருக்கோம். இதனுடைய வழிமுறைகள், நோக்கங்கள், வளர்ச்சி நிலைகள் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.